இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அன்பு தெய்வமே, அதிகாலை வேளையிலே உம்மை தியானிப்பதற்கு, உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, உம்முடைய அருள்வரங்களை தியானிப்பதற்கு, நீர் எங்களை நடத்துகின்ற விதங்களை நாங்கள் என்று தியானிப்பதற்கு இதோ முழந்தாள் படியிட்டு உம்முடைய இறை வார்த்தையை கேட்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிழ்ச்சியின் அருள் எங்களோடு இருக்கட்டும். தூய ஆவியின் துணை எங்களை வழிநடத்தட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமாக இருந்து எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நீர் எங்களுக்கு வெற்றியாக தாரும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 89ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், அவர் வாக்கு பிறழாதவர் என தலைமுறைதோறும் என் நாவால் எடுத்துரைப்பேன். ஒவ்வொரு நாளும் கடவுளின் பேரன்பை போற்றி பாட வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவரை வாழ்த்தி உயர்த்த வேண்டும், துதித்து போற்ற வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவருடைய வீட்டில் எல்லா செல்வங்களும் உண்டு. ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பத்தில் இருக்கின்றவர். எல்லா வசதிகளும் இருந்த பிறகும் அவரிடத்தில் நிம்மதி இல்லை. ஒரு சோர்வு, ஒரு முகவாட்டம், எப்பொழுதும் வசதியில் தான் இருப்பார். அவர் வந்து என்னிடம் சொன்னார், ஃபாதர், என்ன இருந்து என்ன பிரயோஜனம், நான் நிம்மதியா இல்லை, மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னு சொன்னார். நான் அவரிடம் ஜெபித்து விட்டு சொன்னேன், நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொன்னேன். ஒவ்வொரு நாளும் அவர்கள் காலையில் எழுந்து முழந்தாள் படியிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரை புகழ்ந்து அவரை பாட ஆரம்பித்தார்கள். அன்புமிக்கவர்களே, அவர்கள் அவ்வாறு செய்ய 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 மகிழ்ச்சி அவர்களை ஆட்கொண்டது. மீண்டும் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைத்தது. சோர்வு மாறியது. மீண்டும் பழைய ஒரு வாழ்க்கையை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவர்கள் எடுத்தார்கள். ஏனென்றால் கடவுளுக்கு நன்றி சொல்லுவது மிகவும் நல்லது. அந்த நன்றி சொன்ன அந்த நன்றி உணர்வு உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். இன்னொரு அம்மா மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தினமும் காலையில் துதிப்பார்கள், கடவுளை துதிப்பார்கள். தினமும் 15 நிமிடம் முழந்தாளிலிருந்து கடவுளை போற்றி புகழ்ந்து துதித்து துதித்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டே இருந்தார்கள். அன்புமிக்கவர்களை, என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள், ஃபாதர், என்னுடைய கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது, வட்டி கடன்கள் எல்லாம் மாறியது, வறுமை அகன்று இன்று என்ன செய்கிறேன் என்றால் நான் செழிப்பாக இருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரம் வளர்ந்தது என்று சொல்வார்கள். அன்புமிக்கவர்களை, கடவுள் வாக்கு பிறழாதவர். தலைமுறைதோறும் நமது நாவால் அதை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று நாம் அறிக்கையிட வேண்டும். எனவே இன்றைய நாளிலே இறைவார்த்தை நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், கடவுள் வாக்கு பிறழாதவர். கடவுளை போற்ற வேண்டும், கடவுளை புகழ வேண்டும், கடவுளை துதிக்க வேண்டும், கடவுளை ஆராதிக்க வேண்டும். அவர் தந்த வாழ்க்கைக்காக அவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.